ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. அந்த காலத்தில் திருமணத்தை தங்கள் இல்லத்தில் வைத்து நடத்தினார்கள். இன்னமும் கிராமப்புறங்களில் தங்கள் வீட்டிலேயே பந்தல் அமைத்து திருமணத்தை நடத்துபவர்களும் இருக்கின்றார்கள். அவ்வாறு சொந்தமாக இடவசதி இல்லாதவர்கள் ஆலயங்களில் வைத்து திருமணத்தை நடத்தினார்கள். ஆலயத்தில் வைத்து திருமணம் நடக்கும்போது இறைவனின் சன்னதியில், அதாவது இறைசக்தி நிறைந்திருக்கும் இடத்தில் தம்பதியர் தங்கள் வாழ்வினில் இணையும் போது தவறு ஏதும் நடந்துவிடாது, வாழ்க்கை சிறப்படையும் என்று நம்பினார்கள். நாளாக தற்காலத்தில் திருமண மண்டபங்களில் எண்ணிக்கையும் பெருகி வருகிறது. மக்களின் வாழ்வாதாரமும் உயர்வடைந்து வருகிறது. திருமண மண்டபத்தில் வைத்து திருமணங்களை நடத்துவதில் தவறில்லை. ஆனால் சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் சரிவர செய்கிறோமா என்பதுதான் முக்கியம். மத சடங்குகளுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் தரும் முக்கியத்துவமானது குறைந்து ஆடம்பரமும் அலங்காரமும் மட்டுமே பெருகி வருகிறது. மணவறைக்கு மணமக்களை வாழ்த்த வருபவர்கள் காலணிகளை அணிந்து கொண்டே மேடை ஏறி வருகிறார்கள். புகைப்படம் மற்றும் வீடியோவிற்காக செயற்கையாக சிரிக்கிறோம், நடிக்கிறோம். மாறாக சம்பிரதாயங்களில் நம் மனம் ஈடுபட மறுக்கிறது. ஹோம குண்டத்திலிருந்து எழும் புகையால் புகைப்படம் தெளிவாக இருப்பதில்லை என்ற காரணத்திற்காக மணவரையில் இருந்து ஹோமகுண்டத்தை தனியாக எடுத்துச் சென்று ஒரு ஓரமாக வைக்கும் அவலம் நம்மை சிந்திக்க வைக்கிறது. இந்து மதத்தில் நடக்கின்ற எல்லா சடங்குகளும் அக்னியே பிரதானம். இவ்வாறு அக்னி சாட்சியாக நடக்கின்ற திருமணத்தில் அக்னியே ஓரம் கட்டி அணைத்து விடுகிறார்கள். இங்கே சாஸ்திர சம்பிரதாயங்கள் முக்கியத்துவம் இழந்து வீண் ஆடம்பரம் மட்டுமே தலை தூக்குகின்றது. திருமணத்திற்கு வரும் விருந்தினர்களை உபசரிப்பதை விட அவர்களை பிரமிக்க வைக்கும் முயற்சியில்தான் பெரும்பாலோர் ஈடுபடுகின்றனர் என்ற கருத்தை மறுப்பதற்கில்லை. ஆலயத்தில் வைத்து திருமணத்தை நடத்தினார். மணமக்களின் ஜாதகங்களில் ஏதேனும் தோஷம் இருக்கிறது, தோஷ நிவர்த்திக்கான கோவிலில் வைத்து திருமணத்தை எளிமையாக முடித்துவிட்டார்கள் என்று வாய்க்கூசாமல் பேசுபவர் இருக்கின்றனர். கோவில் கல்யாணங்களில் வீண் ஆடம்பரம் இடம் பிடிப்பதில்லை. ஆலயங்கள் இறைவனின் இருப்பிடம் என்பதால் பயபக்தியுடன் சம்பிரதாயங்களில் நம் கவனத்தை செலுத்துகின்றோம். கோவிலுக்குள் காலணி அணிந்து வந்து மணமக்களை வாழ்த்துவதில்லை. இவற்றை எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆலயத்தில் வைத்து திருமணத்தை நடத்துவதே சிறந்தது என்று நமக்கு தோன்றுகின்றது. திருமண மண்டபத்தில் வைத்து திருமணத்தை நடத்துவது தவறு அல்ல. எங்கே நடத்துகின்றோம் என்பது முக்கியமல்ல, எப்படி நடத்துகின்றோம் என்பது முக்கியம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய